எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு கம்பு லட்டு செய்யலாம். 1 கப் அளவு கம்பை சட்டியில் படபடன்னு பொரியிற அளவு வறுத்து எடுத்துக்கிட்டு அதே அளவு பொட்டுக்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யை விட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து வச்சிருந்த கம்பு ஆறுனதும் அம்மியில் அதை நுணுக்கி எடுத்துக்கலாம். கம்பு நுணுக்குனதும் வறுத்து வச்சிருந்த பொட்டுக்கடலையும் நுணுக்கி எடுத்துக்கலாம். கம்பில் அதிகப்படியான நார்ச்சத்தும் இரும்புச்சத்தும் இருக்கிறதுனால பெண்களும் குழந்தைகளும் கண்டிப்பாக இந்த கம்பை உணவில் சேர்த்துக்கிட்டு வரணும். அடுத்தது 1 கப்புக்கான வெல்லத்தை நுணுக்கி எடுத்துக்கலாம். 2 ஏலக்காயையும் நுணுக்கி எடுத்துக்கலாம். விறகடுப்பை பற்ற வச்சு ஒரு கிண்ணத்தை வச்சு கிண்ணம் சூடானதும் 1/2 கப் தண்ணி ஊற்றி நுணுக்கின வெல்லத்தை போட்டு நல்லா கிண்டணும். வெல்லம் கரைஞ்சி லைட்டாக திக்கானா போதும், கம்பி பதத்துக்கு வரணும்னு இல்லை. ஒரு சட்டியில் அரைச்ச கம்பு பொட்டுக்கடலை மாவு போட்டு வறுத்த முந்திரி, நுணுக்கின ஏலக்காய், 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி கிளறிட்டு காய்ச்சின வெல்லம் தண்ணியை ஊற்றி கிண்டணும். பிடிக்கிற பதம் வந்த உடனே வெல்லம் தண்ணி ஊற்றுறதை நிறுத்திட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். சுவையான ஹெல்தியான கம்பு லட்டு ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.